அந்த பிரேமம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நம்ம பிரேமிச்சுட்டு தான் இருக்கோம். கொடி திரைப்படம் ஆகட்டும், அடுத்தது சைரன் ஆகட்டும், இன்னும் அழகழகான நிறைய கேரக்டர்ஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. தெலுங்குல இன்னும் பியூட்டிஃபுல்லான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அனுபமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது I don't think Vaazhai is a cinema. I think it's a slice of life. அப்போது எனக்கு தெரியாத, like I think lot of people doesn't know a life like that. It's Marisa's life. அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வேயில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணோம். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவாக பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் congrats in advance. People are going to love this film. Thank you all. Thank you very much. Thank you so much, Anupama. மாரி சாரோட ஸ்கூல்னு வருது. என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவ இங்கே குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்காவில் இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல், நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கலியண்ணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள் so nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் லவ்லி ஃபில்ம். ஐ பர்சனலி பிலீவ் இது மாரி சாரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸாக மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபில்ம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. இயக்குனர் எம்ஏஎம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது
ஈரானியன் ஃபிலிம்ஸு இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமா, நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை ஒழுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்டு வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாரி சருக்கு இருக்குது. யூ ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது. அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜாகிரஃபி, அந்த நீங்கள் வச்ச செட்டிங், அதோடைய மியூசிக், சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும், ஈஸ்வர் சார் யோர் ஒர்க் இஸ் ஃபென்டாஸ்டிக். உண்மையாகவே ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒர்க்குமே ஃபென்டாஸ்டிக். அந்த 2 பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. தட் பொன்வேல, வாட் இஸ் தட் பாய்ஸ் நேம், குட்டி ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல், 2 பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல். ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். You are a great inspiration for us and thanks for giving us தங்கலான். எல்லா பெரிய ஜாமான்களும் வந்து பேசிட்டாங்க மாரி சாரை பற்றி. ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு ஒருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். என்ன சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயண் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரெக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது
தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு 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 பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அவரோட ட்ராவல் பண்ண பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார், இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வலிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சாரி அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வலிச்சிருக்கும் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுங்களை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் பைசனுக்காக. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரின ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படி தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தான் சேகராகவே என் மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு.
எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரியான மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எல்லோரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போது மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எதுக்கு என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை நீ என்ன சொல்லுதோ பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்குறது வேறு, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுன்னா அதுவும் சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ க்ரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு எதுவும் இந்த டீச்சர் கர்ச்சீப் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோலெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது. இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையாவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க. நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல். ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார் நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன். அதனால் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா
இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. எடுக்க முடியாத பருவமாக இருக்குது ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். நம்ம ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா. அதை வச்சு புக்கில் வச்சு அவங்ககிட்டயே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மள்ட்ட எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ. நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் எல்லாருக்குமே இருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்குறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிஃபைன்ட் ஆகிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐ எம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம், அவருக்கு இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நடித்தவங்களுக்கு
இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது. பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இருக்குது, நிறைய இருந்திருக்கு இல்லையா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையாக இல்லை. ஐ வாண்டட் டு கால் இட் அ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம். என்னோட டீம்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இது யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், we are expecting, but thank you sir, thank you. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்ற விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டி பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு, அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா அது 4 கிடையாது, 6 கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதாண்டா 6 அப்படின்னு நினச்சி அடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியன்கள், தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னு உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே, தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸர், அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா. வந்து அந்த
எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப. எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க, நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துக்கிறேன் ரொம்ப பச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, பாபா இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, எவன் 1லேருந்து 5க்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்போ டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. இதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்று காண்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே, உண்மைக்கானே அத்தனை கைகள் வந்து அவளும் கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி, சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷார்ட்னேன், அவ்வளோ ஷார்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிகிட்டே போயிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும், கௌதம் வாஸ்தவன் சார் நம்ம படங்களை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுண்ணே. நிறையா அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போயாங்க பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியண்ணே உங்களை சேர்ந்ததேன் தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்தேன், ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோன்னே அதே தேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போது அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள். அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுகள் ரிலீஸ் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையை எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப அடிப்பட்ட மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னாப்புல, நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. நான் என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க.
அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கவே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படம் அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே, அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே. நன்றிங்கண்ணே. உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட சினிமாவை இங்கே எல்லாருமே பல விதமாக பார்த்துட்ருக்காங்க. பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது. சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க. சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் சிலர் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க. அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குனர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது. அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை வந்து மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரும். அது திருமணமாகிற நேரத்தில் வந்து பொண்ணு எப்படா வேணும்னு கேட்டால் ஆண் சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி வேணும்மா. பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் 8வது படிக்கும் போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே. நானும் லவ் பண்ணியிருக்கேன். இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான்? ஏன்னா எல்லாரும் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லை இதை பார்த்துட்டு இது என் கதைன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் முடியாது. ஒருத்தர் எடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு, முதல்ல சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். நான் வந்து பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த டீச்சரை நான் இப்போ பேர் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணியிருக்கேன். மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன, அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க. இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு, டீச்சர் என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சரி முட்டி போட்டு நின்று, முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்கள். டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறம் அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான். அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம்.
எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல், உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார் மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன், ரஞ்சித்துக்கு. ஏன்னா தங்கலான் படம் பார்த்துட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை. இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. அது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு 250 பேர் அடிச்சு கொள்கிற மாதிரி. என்னால் படம் பார்த்து வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல் ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2000ல், இந்த 2025ல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரெனயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல் வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பிண்டருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம். ஆனால் we can go and knock the doors சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஐ வுட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்று வாழை, இன்னொன்று கொட்டுக்காளி. நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து
நான் நிறைய படம் பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜுரம். பிகாஸ் ஒன் மூவி மோட்டிவேட்ஸ் மீ, ஒன் மூவி மேக்ஸ் மீ ஷிட் ஆக்சுவலி. நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸை வந்து சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணும். அப்போ கர்ணனில் ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வந்து அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், டேய் இது ஒரு வருஷம் எழுதியிருக்காண்டா, இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுண்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு, இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டான்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி, இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்போ நான் அது சொல்லும்போது வந்து, இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா, நல்ல ஃபிலிம் மேக்கர், ஆனால் கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணண்டா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடந்துருக்கு. ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்ணுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்க்குள்ள ஒரு 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 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து அந்த காட்டிருக்கான் இந்த வாழையில. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாமல் போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸில் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையாக இருக்கோ, பசுமையாக இருக்கோ, அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜி சொன்னா, டெக்னிக்கலாக இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம், ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில், நம்மளுடைய அடைகாத்தலில், நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. They will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do. I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா,
ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைட்டு தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்தில் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் அந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டர் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்கே நின்று நான் பார்த்தனா, அங்கே நின்று பார்த்தனா, இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனும் அவனும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன், ஆனால் இது முழுக்க முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கினேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா, ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை, ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார். அண்ட் ஐ வுட் சே, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு, ப்ளீஸ் வாட்ச் வாழை. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறையா சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யார் அப்படி பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம், டீச்சர்ங்களே இல்லை போல். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறையா பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன். போன படம் ஒட்டுக்காளியில் நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது, அட்டர் போர். ஐம் நாட் ஸ்பீக்கிங், ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் எ clown and I'm very sure I'm the most sad clown. இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்கில், எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுகிறேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுகிறானா, ராம் நல்லா பேசுகிறானான்னு இப்படி ஆகிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதையும் தயவுசெய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகாக இருக்கமா சொன்னா, அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன், நான் எதுவுமே பேசலை. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி, ப்ளீஸ் bloody watch this movie. It is going to transport you to some other level. ஒரு குரோசவாவையும் ஒரு பிரஸ்தானையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும், என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள்
இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்குறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல், தியாகராஜன் குமார்ராஜா. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 6 packs உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்கள் நண்பர்களே. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம், எந்த ரீசனும் இல்லாமல். ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டைலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டிருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிரக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்தில் அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான், அப்படி அதை உரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? தட் இஸ் த மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமாக மக்களை, அதை சொல்கிறேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்கள் சாவுற வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸில் அங்கே வாழைமரம் இருந்தால் மெக்சிகோவில் வாழைமரம் இருக்கும், அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடித்தாங்க. அவன் பேர் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலாக என் படத்தில். வந்து நடித்து கொஞ்சம் நிறையவே பேசுவான், ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா நடிச்சடா, ஐ லவ் யூடா, ரொம்ப நல்லா நடிச்சடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ். சூரிய அளவு இல்லை, இருந்தாலும் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கஸ்டம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. இவங்க ஏற்றதுக்கு காரணம் பயப்படாதீங்க, இவங்க அவளே வரிசையாக பேச போகிறாங்களா நீங்கள்? அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு. அதனால் அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேர்த்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன். ஈசு சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் வர முடியல. அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்த எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம். நானும் இந்த இடத்துல போய் பேசிடுறேன், ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன், டீமை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் அண்ணா சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். சொல்லாங்களான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பெரிய பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது நாள் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு
எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னோட இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னனுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோட ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. ஒரு எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோட இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு. நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது என்ன புரியல, அப்படியே மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். என்னோட உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது எனக்கு, எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோட இயக்குனருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. இப்போ என்னோட கதையை, என்னோட அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல. ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபட்டுருமா, ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க. நான் இனி உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ளே வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோட அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துட்டோம். இந்த படம் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர் விவேக் திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தையும் மேலே கூப்பிடுறேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோட ப்ரெசன்ட், என்னோட டெடிகேஷன். இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோட இயக்குனருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல் ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துக்கு நான் சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம் சார் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குனதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன். அப்போ என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, எதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சதானே கொண்டு படத்துக்குள்ளே கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்ச என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எதை சொன்னாலும் அதுக்குள்ள உண்மையை வைக்கிறான், அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருந்தாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத. ப்ரொடியூசர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேலே கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் மேலே கூப்பிட்றேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வீடியோவில். டேய் நீ இவனை கூப்பிடவே இல்லைடா, அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சிக்கோல நவ்வி ஓகே தூங்கிட்டாளா, பிரியாணி சாப்பிடுது. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐயோ அவன் அது வேறு அவங்க குமார்ண்ணன், ஆர்ட் டைரக்டர் கபிலன், சுரேன். ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டைரக்டரோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க.
அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்கிட்ட வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமாரன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செல்வம் அது வராது செல்வம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் இவன் வேறு ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இது தேட்டிக்கல் பண்ண போறீங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித் அண்ணன்ட்ட கேட்டேன், தானுசார்ட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய் இது பார்த்துக்கோ, உன் முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். பிரதீப் சாரும் சரி, நகன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். ஆளை ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் பார்த்தாரு. படம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரிலீஸ் பண்ணணும், தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம என் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம பேர் எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்களே, நிறைய பேர் கேட்டாங்க. ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் 820 அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோடய படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்களில் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு. இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அண்ணன் அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னோட சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும். நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா இவன் இதே திருப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்ன தான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரெட் ஜெயில் நேரத்தை நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு எமோஷனில் இருந்தேன், அதனால் கேப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடின்னு போகணுன்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின் அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாழை படத்துக்கு ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு உதய் சார் திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோடனே சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி கேட்டது, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அதை வந்து கரெக்டாக அன்றைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்தது மாதிரின்னு சொன்னார் சார்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி ரெட்ஜினுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போ வேணாலும் போய் ரெட்ஜெண்ட்டுக்கு போய் இந்த இது பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க ரெட்ஜெண்ட்டுக்கும் மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்கள் எடுக்கும் பொழுது நான் முன்னாடியே கேட்டது தான், இமோஷனலி நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தீங்க. அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை பற்றி சில விஷயங்கள். அது ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி. மாரியை பற்றி பாரதிராஜ் அவர்கள் பேசுகையில் மாரி ஹஸ் கம் டு ஸ்டே
அண்ட் மாரி இஸ் கோயிங் டு பி ரெகக்னைஸ்ட் த்ரூ அவுட் தி வேர்ல்டுன்றது மிகப்படுத்திய சொல்லல, உண்மையான சொல். படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, படத்தை பற்றி நிறையா சொல்லணும், அதில் நிச்சயமாக சொல்லுவேன். வந்து சிறுவனின் தாயார் சொல்லும்போது, அந்த சிறுவனான மாரி அவர்களின் தாயார் சொல்லும்போது, 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னாங்க. அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை. அதில் இன்னொன்று என்னென்னா, துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையில் வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும். ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன், நீங்கள்லாம் படம் பார்க்காதவங்களுக்கு வாட் இஸ் தேர் இந்த மூவி. அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள், இந்த ஹோல் வில்லேஜ், ஹோல் ஹவுஸ் எல்லாம், அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை, கர்ச்சீஃபை மோந்து பார்த்த அந்த மோகத்தை, அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒருவர் இழப்பது என்பது, அந்த இழப்பிலிருந்து மீள்வது என்பது மிக மிக கடினம். என்னுடைய மூத்த அந்த சகோதரனை முதல் நான் இழந்தேன், தந்தை இழந்தேன், மிகப்பெரிய சோகம். படப்பிடிப்பில் தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன். என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலேருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் அவன் தான் தலைமகனை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல், அந்த சோகத்தை உள்வாங்கி, வேண்டுமென்றே நடக்காமல், எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதி வரை இருந்து மறைந்தவர் தான் என் தாயார். என் மைத்துனர் இழந்தேன். இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ, எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும், நீ என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன். அந்த மனிதனாகத்தான் மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் அல்ல. பார்க்குறதுக்கு பால்மேன் ஷர்ட்டு போட்டு இன்றைக்கி நிற்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றத தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம். உழைப்பு ஒன்றே நம்பி, அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படையில் வந்தவர்கள் தான். பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருந்து சைக்கிளில் போய் தெரு பேப்பர் போட்டவன் தான். நான் வானத்தில் இருந்து குறித்த நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி, அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம், அப்புறம் வந்து நான் நிலைச்சு நிற்கிறேன்னு அது காரணம் ஒன்று உழைப்பு. அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இதில் நடித்த 2 சிறுவர்கள், இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹஸ் ஷோன். இந்த பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் ஃபார் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் அண்ட் ரியாலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன். எல்லாருக்குமே, என்னை உள்பட, பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும் போது 8ஆம் கிளாஸில் ஒரு டீச்சரை லவ் பண்ணவன் தானா. அது டீச்சர் லவ் பண்ணதும் காமியில் போயட்டிக்கா there is some interest in that teacher என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது மாதிரி. ஏன்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் எடுத்தது உங்கள் கர்ச்சீஃப் தான் சொல்லி திரும்பி இப்போ கொடுக்கும்போது, அவங்க அதை கொடுத்தவன அந்த சிறுவனின் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாதிரி மதரா நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், உண்மையை வந்து வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தார். இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல, வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு, காலை உணவும் தந்திருக்கிறேன், மதிய உணவும் தந்திருக்கின்றேன், நீ வரும்போதும் உணவு அனுப்பி விட்டு வா என்று சொல்லி 3 சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதையும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி வராப்புல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலையால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக, இங்கே வந்து தானு சார் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம், இனிமேல் போட மாட்டோன்னு. ஆனால் போட்டால் பிறர் வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார், ஆனால் போடாமல் இருக்கிறதே நல்லது. அந்த தோலை சொன்னேன். அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோடனே அந்த ஓலை சத்தங்கள் என்ன நடந்திருக்கு,
அந்த ஒரு ஷாக் which was given to all of us in the theater. அது வந்து முடிஞ்சு பிறகுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே யூ brought tears into my eyes மாதிரி. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சாட். அதை என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல. அந்த பசி, அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை. அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னெல்லாம் எண்ணங்கள் இருந்தது அந்த எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வராஜ் எடுத்ததில் உண்மையிலே இஸ் கோயிங் டு பி a great director. We got many stalwarts sitting in front. Mari is one among the best directors I have ever seen, and Rajit sir and everybody who is here. You are doing yeoman service to the industry, and hats off. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஒன்றே ஒன்று தான், உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிட்டியில் இருந்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா மூலமாக. அது செய்பவர் மாரி, ரஞ்சித் போன்றவர்கள் தான் வெற்றி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் வந்து கஷ்டம்னா வந்து ஆரோக்கியமான கஷ்டம் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி வந்து அது திருப்பி படமாக கொடுக்கும்போது தான் எனக்கு சினிமா மேல் நம்பிக்கை வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை போய்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் இங்கே உட்காந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். லிங்குசாமி அதுக்கப்புறம் நடந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப மாரி வந்து என்றைக்குமே தோக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திருப்பி சொல்லிட்டாங்க. ஏன்னா மாரிக்கிட்ட லைஃப் இருக்குது. அந்த வாழ்க்கையை எல்லாம் அவருடைய 3 படங்களும் சரி, அவரோட வாழ்க்கை இருந்துகிட்டே இருந்தேன். இது வந்து பயோகிராஃபிங்கிறதுனால அவ்வளோ அப்படியே இருக்குது, லைஃப் அப்படியே இருக்குது. நான் மாரி வந்து ராம்கிட்டேருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு. நான் ஒரே விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, மாரி என்றைக்குமே தோக்க மாட்டார், என்றைக்குமே தோக்க போகிறதில்ல. பிகாஸ் ஏன் சொல்லிடுறேன், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான், கேட்ட வாழ்க்கையை படித்ததை வச்சு தான் நம்மளாம் படம் பண்ணுறோம். ஆனால் மாரி இது வரைக்கும் சொன்ன கதையும் சரி, இந்த கதையும் சரி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை. அது வந்து மாரி இவருடைய பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இதை பார்த்ததுனால மட்டுமே இல்லை, அவருடைய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன், இப்போ சம்படி ஆட்டம், இந்த 3மே படித்தவங்கிறதுனால சொல்கிறேன். இதில் இருக்கிற இந்த 3 புக்கில் இருக்கிற கதைகள் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு வாழை. ஸோ மாரி உங்கள் வீட்டில் இந்த வாழை மட்டும் இல்லை, ஒரு வாழைத்தோப்பே இருந்துகிட்ருக்கு. அந்த வாழைத்தோப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாழையும் கண்ணு ஈனிகிட்டே இருக்க போது, நீங்கள் அதிலேருந்து ஒவ்வொரு வாழையாக சினிமாவை தான் மாற்றிட்டு இருக்க போகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்க போகிறோம். தமிழ் சினிமா, இந்திய சினிமா ஒரு பெரிய உலக சினிமா நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். நீங்கள் வாழ்த்துக்கள். We'll keep it really short. மாரியோட ஸ்கில் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. கழுத்து வலி காமிச்சிருச்சு. அப்போது படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மாரி அண்ட் மற்ற டைரக்டர்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது கூட தெரியல. திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே வலிக்குது. அது மாரி பண்ண வேலை தான் அது. அது வந்து ஸ்லோவாக பசங்களை வச்சு ஜாலியாக போயிட்டுருக்கிற படம். அவர் சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சேட்டைகள் அது மாதிரி வச்சு அப்புறமா அந்த சுமையை நம்ம தலை மேலே தூக்கி வச்சுட்டாரு. அது வந்து எண்டில் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியல. திஸ் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்கில் ஆஃப் அ டைரக்டர். நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம கதையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக விசுரலாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஸோ தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். ஒரு அருமையான படைப்பு, அது எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ கீப் இட் ஷார்ட். என்னென்னா வந்துட்டு மாரி அந்த படிப்பை தாண்டி அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். லைக் இப்போது இந்த மாதிரி பசங்க வந்துட்டு ஒரு இதை தூக்கிட்டு போகிற பசங்க, இது மாதிரி பல பேர் வந்துட்டுல இவரை பார்த்து இவர் லைஃபே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு
பெரிய டைரக்டர் ஆகலான்ட்டு அது ஒரு ஹோப் இருக்குல்ல. அவர் சொன்னார்ல அந்த 2 பசங்க பற்றி, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை வந்துட்டு திலீப் மாஸ்டரும் வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறையா அவர் நேற்று சொன்னார், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அடிக்கடி உங்கள் லைஃப்லேருந்து அப்பப்போ ஒரு சாப்டர் கொடுங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், டெஃபினட்டாக போய் தியேட்டரில் பாருங்கள். யூ நீட் டு என்கரேஜ் திஸ் சினிமா கம்மிங் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் 23rd அன்னைக்கு, 23rd இஸ் அ பிக் டே, ஸோ 23rd அன்னைக்கு போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் பார்த்துட்டு திருப்பியும் பார்க்கலாம், அதனால திருப்பியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த ஜென்ரேஷனோட ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். யூஸ்வலாக எல்லா படமும் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பர்சனலான ஒரு ஜேர்னி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லா ஃபிலிம்ஸும் ஒரு பர்சனலான ஜேர்னி. இது வந்து மாரியோட சைல்டுஹுட். நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரோட சைல்டுஹுட்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக அது இன்னும் பர்சனலான ஒரு ஜேர்னியாக தோணுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஒரு மாரியோட பெஸ்ட் ஃபிலிம் yet. I wish Bari and the entire team all the best. And also Dilip Subrayan, இது co-produce பண்ண திலீப் சுப்ராயனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் பார்த்தோம், வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு half an hour மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் நான். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவர்கிட்ட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குளத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டுருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த சினிமாவில் பார்க்க லைஃப்லாம் இவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பெருத்தானகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து எங்கள் ஊரில் இன்னும் கூட இருக்குது. அந்த வார்த்தை பெருத்தானகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துருக்க, ஒரு பொண்ணுமா உனக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிரன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது, பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கை மாறித்தான் அவர் வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபையா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபன்ட்ரி பண்ண பார்த்த ஜபையோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோடய வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் இந்த படத்தை பார்க்கல. நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சந்தோஷ் நாராயணருடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழுகாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிவிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு. சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். சரி ஓகே, இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள், வேலைகளும், அரசியல் பின்புல இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி நீங்கள் எப்படி இதை கடந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் உருவானார். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இதுதான் அவருடைய படைப்பில் உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மாரி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும்.
இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம், இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி. அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கும், ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே யானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு போய் விற்ற காட்டினோம்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுரும் இல்லையா, அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை மாதிரியே, வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ளே அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பரப்புவார். நன்றி. எல்லோரும் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட் திங் இதே மாதிரி தான் ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருந்தோம் படம் பார்த்துட்டு. நாங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் எல்லோரும் ஐ டு ஐ பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டதே எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் இதுவே. ஏன்னா நான் இது ரொம்ப ஹானர் சார். அது நான் அதை எனக்கு முன்னாடி காமிச்சு உங்களோட பர்சனலாக அதை பேசுகிறதுக்கான டைம் கிடச்சதே வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. ஏன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஃபஸ்ட்டு ஐலி பண்ணும்பொழுதே எனக்கு அதில் நிறைய மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தவங்களும் டிஸ்டிங்டிவாக தெரியணும் அப்படின்னா அது எப்படி கேரக்டர் பிடிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்து பரியரும் பெருமாள் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் லேயர் கலர்ஸ் மிக்ஸ் ஆகக்கூடாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைனா அது எப்படி அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு எனக்கு பரியரும் பெருமாள் பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு நான் எந்த இடத்துக்கு வந்தாலும் சொல்லுவேன், இந்த கதைகள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து மாரி சார், ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க கொடுக்குற பாதை தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சசி சார் கூட சொன்னாங்க, உங்கள் லைஃப் ஒரு லைஃப், அந்த லைஃப்பை வந்து இது என்னோடய லைஃப், நான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதே ஒரு பெரிய, ஏன்னா அப்படி ஒரு லைஃப் இருந்தால் சார் சொல்ல முடியும், இல்லைனா ஃபேக்காக இருக்கும் அது. பட் அந்த லைஃப்பை பார்க்குறதுக்கு, அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு. அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. லிட்ரலி எல்லோரும் அழுதுருக்க வேண்டியது, பட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு அந்த வாழையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாழை தோட்டம் ரொம்ப பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பட் அந்த லாஸ்ட்டு ஷாட் அதை பார்க்கும்பொழுது லிட்டரலி கண் கலங்கிருச்சு. அது எவ்வளோ அந்த இலைக்கு கீழே எவ்வளோ பெயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதும், எத்தனை பேர் சொன்னாங்க அது ரொம்ப இலகுவாக நினைப்போம், அது எவ்வளோ கனமானது அப்படின்னு. ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப பதபதப்பாக இருந்தது. அந்த பசங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு சார். இட்ஸ் அ லெசன். எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அந்த கதையில். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் சார், இதுதான் மாரி செல்வராஜ் சார்னா அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவர் கதை தான் சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சூப்பர் ஹீரோ கதை எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க இது எப்படி எனக்கு அப்படிலாம் தோணும் சார். பக்கா என்டர்டெய்னிங்காக நான் என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் காமிச்ச ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எல்லாமே 100% வந்து ரீச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். நன்றி, தேங்க்ஸ். இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால் நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில். அவர் வேர்ல்ட் பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்ட் பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்ட்னு காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால்
எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசையை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவித்து பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல் நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரொடியூசராக. ஸோ மேலே கூப்பிட்டுருக்கிறது வந்து நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கல. இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான். ஒரு மாரி செல்வராஜோட நண்பனாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மேடை தான். இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நெகிழ்ச்சியாக இருக்குது. ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது, ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு போனேன், ஆனால் உருப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. மாறி வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜாக இருக்கார். நான் வந்து ஓபி அடித்து சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. மாரி வந்து ஒரு செல்வம் தான் கூப்பிடுவோம், மாரின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. செல்வம் வந்து படம் பண்ணுறது வந்து நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிடணும், நம்ம எல்லாம் இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ விருது கொடுக்கணும், அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது. செல்வத்திட்ட வந்து சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது, அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் செல்வத்தோட ஆசை. அது அவரோட கதைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நிறைய பேர் அது காது கொடுத்து கேட்குறாங்க, நிறைய பேர் காதை மூடிக்கிறாங்க கேட்காம. பட்டு இந்த படம் வந்து மாரியை பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மாறி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிற லைஃப்பில் இருக்கிற உண்மையை இன்னும் லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாறி சந்தித்து வந்த தடங்கள்லாம் வந்து ரொம்ப நிறையா. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் திரும்ப போயிட போகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து அவர் கிடச்சிக்க ஒரு மீடியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா இல்லாட்டி அவர் வந்து ஒரு கூத்து கலைஞனாவோ ஏதோ ஒரு இடத்துலையோ போய் அவரோட கதைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பார். அந்த விதத்தில் எனக்கு மாரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இதில் சார் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நான் சொல்லணும். ராம் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்த ஒருத்தங்களை அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமல் போவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுப்பாங்க. இதை தான் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் வந்து என்னென்னா மாரியை அவ்வளோ மெருகேற்றி அவருக்கு இருக்கிற டேலண்ட் அவருக்கே புரிய வச்சு அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குதுன்னு அவர் நம்ப வச்சு அவர் மாரிக்கு கிராஃப்ட் கற்றுக் கற்றுக்கிட்டாருன்றதை தாண்டி அவர் ஒரு புக் எழுதினார், மறக்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தை எழுதிட்டு அவர் போய் பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் என் அசிஸ்டண்ட்டு செல்வம் இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கான், அதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரோல்ன்றது ரொம்ப பெருசு. அது செல்வம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களோடதையும் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நீலம் சோஷியலாக இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டோட முக்கியமான தொடக்கமாக பரியரும் பெருமாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மாரியை ஒரு தடவை பார்க்கும்போதும் பரியரும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வாழை தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது அடுத்தடுத்து வர படங்களும் மாரியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். பைசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதில் நடித்த எல்லாருமே வந்து அன்பிலீவபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன் கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், சேகர் பண்ணவங்களாக இருக்கட்டும், அப்புறம் இதை ப்ரில்லியண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்த தேனீஸ்வர் சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அப்புறம் குமார் கங்கப்பன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அண்டு இதோட சோலை வந்து அவ்வளோ அழகாக சவுண்டில் கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அவரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரேன், சவுண்டில் ஒர்க் பண்ண சுரேன், மொத்தமாக இவங்களோட உழைப்புலாம் இது ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போ நம்ம
ஓடிடி வந்து படங்கள் வாங்குறது இல்லை சின்ன படங்கள் அப்படின்றதுல நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரஞ்சித் அவர்களும் சரி, இப்போ நிறைய தயாரிப்பாளர்களும் அது மேடையில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையும் தான். இப்போ ஒரு சின்ன படமோ ஒரு மீடியம் சைஸ் படமோ எடுத்து அது விற்கிறதுன்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் வாழை மாதிரி ஒரு படத்தில் வெறும் ஒரு இயக்குனர் அவரோட கதையை மட்டும் நம்பி இப்படி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து ஹாட் ஸ்டார், பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நரன் சார், அந்த என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதோட தேட்டரிக்கல் வாங்கி பண்ணுற திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, லவ் யூ மாதிரி. நான்லாம் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குற ஆள் உலகத்துக்கு. அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்காப்பா உன் படத்தில். என்னடி அந்த லாரியில் ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டுறதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட்டு குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம். அவ்வளவுதான் அவங்க. அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடு, சொமாடுமா எங்க ஊர்ல சொமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு காலெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியலாம் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அது ஸோ அந்த பெயினை கடத்துற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீன்ல இருந்து எப்போ இந்த பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு, ஒயிட் ஷாட் நம்ம பாத்தியில் சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில் இந்த பாத்தினா எங்கள் இது வரப்பு, அதில் வந்து ஏற்கனவே எங்கள் ஊரில் செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல என்ன, எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்து நிறைய தனியாக நிறைய பேசுகிறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்கும்ல, அதுதான் வாழை. ஸோ என்ன பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்குறேன், அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சாம். ஆனால் ரெண்டுமே மாறி நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் வந்து சேகரம்மா நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும், அப்புறம் வந்து நம்ம கலையரசன் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பலம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவன்கிட்ட சொல்கிறான், கேட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏம்ல நீ அவனை கல்யாணம் பண்ணு சொல்ல, அவங்க நம்ம அப்பா மாதிரியா இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுறான், நம்ம உரிமைக்காக போராடுறான், இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே தாட் இருக்கு. உடனே அவா சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போறான், அருவாள் சுற்றி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கான். என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம், டே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிரும், கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும், அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியாக வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன பேர் தாபனபுரணிகள் கொல்லப்படாதவர்கள் புக் எடுத்துகிட்டு வரான், வந்து கொடுக்கான். என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு, ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானா தாலி, சினிமா கையில் இருக்க அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்னேன், அதில் இவன் ஒருத்தன். அழக்கூடாது, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது, இல்லைன்னா தனியாக போய் அழுதுட்டு வந்துடுவேன். யாருக்குமே இது வரைக்கும் நான் அழுது தெரியாது. ஜஸ்டின் இப்போ தான் பேசிட்டு போனார், நானும் அவர் தான் படம் பார்த்தோம். அவருக்கே தெரியும், படம் முடிச்சோன்னு நான் ஓடிட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டு பிரதர் பை 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 அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் வந்து
நம்ம சப்கான்ஷியஸாக என்னென்னா நான் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது அழுகக்கூடாது. இதுக்கு ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் பார்த்து அழுதுருக்கேன். ஆகாஷ தூதுன்னு ஒரு மலையாள படம் பார்த்து அழுதேன். அப்போ அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் இந்த படம் பார்த்து நான் அழுதுருக்கேன். அது அழுகும் போது அழக்கூடாது நம்ம சப்கான்ஷியஸாக நினைப்போம். எப்படின்னா இதில் நடிச்சிருக்கவரும் மாறி இவர் இப்போ வந்து பெரிய டைரக்டராக இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி அதனால் நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டாலும் அதை மீறி பல இடங்களில் வந்து நமக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. அது அழுகைங்கிறத தாண்டி இப்போ நம்ம இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். நானும் மதுரையை சார்ந்தவன் தான். இதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இவங்கெல்லாம் ஏறி போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் கடந்து போயிருக்கோம். நம்ம இதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கா இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ வாழை மாதிரியே தான் இப்போ எல்லாமே நடக்குதாங்கிறது ஒரு புரிதல் எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு வலி வேதனை எல்லாமே இருக்குங்கிறது இந்த படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் சிரித்து அழுவீங்க, இல்லைனா கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவீங்க. ஆனால் அழுகைங்கிறது கன்ஃபார்மாக நிச்சயம் இந்த படத்தில். இதில் நடித்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாரதிராஜா சார் சொல்லியிருந்தார் அந்த ஏவியில், இந்த படம் வந்து வணிக ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து இதுக்கு நிறைய அவார்டு கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே இது வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படும். ஏன்னா மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரோ இல்லை வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அது கொடுக்கக்கூடிய தாக்கத்தை வந்து இந்த படம் கன்ஃபார்மாக கொடுத்துருச்சு. ஒரு பொறாமை இருக்குது. இங்கே மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ரஞ்சித் சார்லேருந்து வெற்றிமாறன் சார்லேருந்து மாரி செல்வராஜ் எல்லாருமே. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், எக்கச்சக்க லாங்குவேஜில் பண்ணுறோம். பட் ஒரு உண்மையாக இது ஏதோ ஒரு மேடைக்காக சொல்லலை, ஒரு திருப்தியான ஒரு 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 மியூசிக் பண்ணிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் தெரியுமா. நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும், தேடி போயிட்டே இருக்குமே தவிர அது கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. சாகிறதுக்குள்ளே இவங்க கூடலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிடுங்கிறது இது ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் வாழை. ஏன்னா இது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் இது பிடிக்கும். இது மிகப்பெரிய வணிக ரீதியாக போகணும். ஏன்னா இதோட இப்படி ஒரு வணிக ரீதியாக இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றுச்சுன்னா இது மாதிரி படங்கள் நிறையா வரும். நிறைய பேரோட வழி தெரியும், நிறைய பேரோட வாழ்க்கை நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் எல்லாருக்குமே. இந்த மேடை இன்றைக்கி நான் இந்த பார்த்த படத்தில் இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. தேங்க்யூ. வாழைப்படம் நேற்று பார்த்தேன். எப்பவுமே நான் ஒரு விஷயத்த ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நம்ம பண்ணுற ஆர்ட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே உண்மையாக இருந்தால் அதை நம்மளை காப்பாற்றுன்றது. ஐ திங்க் மாரி சார் வந்து அவருடைய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப என்றைக்குமே ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதோட அவர் கடந்து வந்த பாதைகள், அவர் வந்து ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமும் தான் வாழைப்படத்தில் பிரதிபலிச்சிருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குற எல்லோருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னுடைய மிக வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜ் சாருக்கு, இந்த ஹோல் வாழை டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற பொருள்களுக்கு பின்னால் இருக்கிற யாரோட வாழ்க்கை, அந்த பின்னால் ரொம்ப யாரோட வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தோம்னா உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை இருக்கும் அது பின்னால். அப்படி ஒரு மக்களோட வாழ்வியலை வந்து ஒரு பிரதியாக எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப, அந்த பிரதியை வந்து அப்படியே காட்டுறது மூலமாக அது உள்ள பல அடுக்குகளை வந்து நமக்குள்ளே கடத்த முடியும். இந்த படம் வந்து ரொம்ப மாறிட்ட பேசின படம் பார்த்துட்டு எப்படி இந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு நீ வெளியே வந்த திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு படைப்பாளியாக அந்த தருணங்களை உள்ளே பதிவு பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த வாழ்வியலையும் அது உள்ள சந்தோஷங்கள், துள்ளல், அது உள்ள பெருந்துயரம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கு. அது பல வகைகளில் நம்மளை வந்து ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளாக்கும். அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி. பேசினவங்க எல்லாருமே வந்து படத்தோட ரெஃபரன்ஸையும் அதோட ஷார்ட்ஸையும் இந்த டயலாகையும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்றது. ஸோ அதை பற்றி நம்ம திரும்பவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு ஒரு கிரியேட்டராக நம்ம என்ன மாதிரி கதைகள் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் இருந்து என்ன மாதிரி கதைகள் நம்ம பண்ணணுன்ற ஒரு தேடலை வந்து இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் நானும் வந்து ஒரு கடற்கரை கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஸோ இந்த வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஊர் சைடு எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவருக்கு இருந்த அந்த வலி வந்து எனக்கு இல்லை.
ஸோ இப்போ அந்த வாழ்க்கையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடது லக்ஸூரியஸ் லைஃபாக தான் எனக்கு படுது. வெகு காலமாகவே ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. ஏன் வந்து பழைய கதைகளை சொல்கிறீங்க, சமகால அரசியலை ஏன் பேச மாட்டீங்க, பழைய கதைகளை ஏன் சொல்கிறீங்க, அந்த காலத்தில் எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்போ எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஏன் சொல்கிறீங்கன்றது ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. இந்த படம் அதுக்கான ஆன்சர்னு நான் நினைக்கிறேன். இதனால தான் அந்த கதைகளை அவங்க பேசுகிறாங்க. இது பேசும்போது தான் நான் எங்கேருந்து வரேன், நான் என்னோடய ரூட் என்ன, நான் எந்த இடத்துலேருந்து வந்து நான் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியும் போது என் வாழ்க்கையும் நான் சைல்டுஹுட்லேருந்து நான் எப்படி வளர்ந்து வந்தேன்றதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சமகால அரசியல் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக அதனால் நான் இதை பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை நடித்தவங்க, இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் மாரியண்ணனுக்கும் முடிஞ்சதும் நான் தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த படத்துக்காக. நான் இப்போவும் நான் தேங்க்ஸ் தானே சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய பேர் எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க. ஒரு 2 days பிஃபோர் இந்த படம் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஒரு லைஃப்பை வந்து மாரியண்ணன் அவரோட லைஃப்பை வந்து இந்த படத்தில் ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் ஜாலியாக ஆரம்பித்து நிறைய இடத்துல ரசித்தோம், அங்கங்கே நம்மளை அறியாமல் சிரித்தோம். போக அந்த படத்தோட இன்டென்ஸ் அதிகமாகி ஒரு இம்பேக்டோடு அந்த படத்துலேருந்து நம்மளை அவர் வெளில அமைச்சிருந்தார். ஸோ இந்த படத்தில் ஒரு ஜாலியான சீனாக இருக்கட்டும், எமோஷ்னலான சீனாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கொடுத்த அந்த டீட்டெயில், அவர் வந்து ரைட்டிங்லேயே எவ்வளோ அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய படத்தை பார்த்து அதை நாங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் படம் பார்த்தவங்களுக்கு. ரொம்ப நன்றி இங்கே எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ராம்குமார் அவர்கள். லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள். வணக்கம். மிஷ்கின் சார் சொன்னார் இந்த படத்தில் நிறைய பேர் வாழையை தூக்கி சுமந்திருக்காங்கன்னு. அப்படி தூக்கி சுமந்த எல்லாரையுமே மாரி செல்வராஜோட வாழை தூக்கி சுமந்திருக்கு இந்த படம் மூலமாக. அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கே நான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன், இந்த மேடைக்கு வந்து நின்னேன். ஆனால் என்னை சுற்றி சொல்கிறதுக்கு பெருசாக கதைகளே இல்லை. ஆனால் இந்த படத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வாழ்க்கையை சொன்னால் கூட மிகப்பெரிய கதைகள், சொல்லப்பட வேண்டிய கதைகள் இந்த படத்தில் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அற்புதமான படைப்பை மாறி கொடுத்துருக்காரு. பிரமாதமான இசையை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கொடுத்துருக்காரு. மாரியோட வாழ்க்கையை மனதளவில் வாழ்ந்து பார்த்த ஒருத்தரால் தான் அப்படி ஒரு இசையை கொடுக்க முடியுங்கிற இசையை கொடுத்துருக்காரு. நான் வந்து கண்ணுக்குட்டி மேலப்பட்ட காற்றும் வேர்வை தண்ணி ஆற்றும் உன் கண்ணுப்பட்ட மாடும் தான் கண்ணுக்குட்டி கொஞ்சோன்னு எழுதியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் அந்த கண்ணில் கொண்டு வந்த விதம் இருக்குல்ல, அப்படி ஒரு பொண்ணை வந்து நடிக்க வச்ச விதம் பார்த்து பிரமிச்சேன்னா, இப்படி ஒரு படைப்பில் நானும் ஒரு சிறிய பங்காக இருக்கேங்கிறது வந்து பெருமையான விஷயமா நினைக்கிறேன். இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இன்டர்வல் நான் பார்த்ததே இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஒரு 2 ஜீவன் அதோட மனப்போராட்டம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சதை பார்த்து வந்து உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம். அண்டு ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பல பேர். ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டு ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த மாற்றம் வர்றதுக்கான மிக முக்கியமான படைப்பு இது. அதில் பங்காற்ற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராம்குமார் அவர்களுக்கும் லிரிசிஸ்ட் விவேக் அவர்களுக்கும் நன்றி. ஏன் அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா அவங்களால பேச முடியாது, எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி மனநிலை, கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால் அம்மா அப்பா வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் இப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுறதுக்கு மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வது மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இவன் ஏதோ நல்லது தான், இவன் ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படை தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தால் இவனை பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ரொம்ப அம்மா அப்பாவுக்கு இந்த ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த 4வது படத்தை இவ்வளோ போய் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன். அது காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய நடிகர்கள் பொன்வேல் ராகுல் அவர்கிட்ட மேலே கூப்பிட்றேன். அதே மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி இதெல்லாம் இந்த கதையை சொல்லி நிக்கிலா உங்கள், கலையரசன், திவ்யா, பத்மன்,
எல்லாருமே புளியமரம் எல்லாம் வாங்க, புளியமரத்து எல்லாருமே கிளம்பி வாங்க. திலீப் மாஸ்டர், வாழை ஊர் மக்கள் வாங்க, எல்லாரும் ஊர் மக்களும் கிளம்பி வாங்க. வாங்க வாங்க வாழை திரைப்படத்தின் வாங்க. எங்கள் மீனாட்சி வாங்க, மீனாட்சி இளையராஜா வாங்க. அவங்க வந்து இவங்க நிறைய நான் கஷ்டப்படுத்திருக்கேன். இந்த மக்களை நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கடத்துறதா சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்னையை நம்பி எங்கிட்ட கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது, இந்த வாழை படம் எடுத்து முடித்த கடைசி நாளே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து 30 வருஷமாக நடந்த ஒரு துயரம். அந்த துயரத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ளே சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்துக்கு சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திரும்பி பண்ணப்போன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எனக்கு இதுதான் படம், இதுதான் கதை, அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைப்பை போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோடய கிராஃப்டில் என்னோடய மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல, இந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது நீ முடியாத காரியம். நான் போசனோடனே எல்லாரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம். லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனக்காக பண்ண விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வாழையில் நான் இந்த பயமே வந்து இது எடுப்பான்னு இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தை. ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வலியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்துருங்க, பேர் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இது பெரிய படம் சார், இது பெரிய படம் சார்னு சொல்லி ஃபஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார். ஏன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம், நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் தான் சார்னு சொல்கிறதுக்குள்ள இவங்க தான். நாளே சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் எடுத்தாலே அது பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண என்னோட மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பிஆர்ஓ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. வாழை நிச்சயமாக இவங்க அத்தனை பேரோட உண்மை தான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும், நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்கிறேன். இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வலிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த 2 பசங்க நடிச்சிட்டாங்கன்னு இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காக, இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காக. இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா உள்ள இவ்வளோ இயக்குநர்களும், மகத்தான இயக்குநர்களும், பெரிய இயக்குநர்களும் இந்த பக்கமும் நானுக்கே, இன்னொரு பக்கம் அவன் பொன்வேல் இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் புளியங்குளத்துக்கு அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எங்கள் 2 பேருக்கு நடுவில் மொத்த இன்ட்ரெஸ்டிங் நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும், வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசுனதுக்கும், அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. எனக்கு எல்லாருமே வாழை பார்த்து நான் பேச வந்ததுங்க, நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளவுமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும், மொத்த திரைக்கலைஞர்களுக்கும், மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. மிக நிறைவான ஒரு மேடையாக வாழை இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.